கோல்டு வெர்சஸ் ஏஐ. கோல்டு ஏஐ பீட் பண்ணிருமா? இல்ல ஏஐ ஸ்டாக்ஸ் தான் ஃபியூச்சரா? கோல்டு வாங்கலாமா? இல்ல ஏஐ ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? ஒரு சைடுல கோல்டு ஆல் டைம் ஹைஸ் டச் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல ஏஐ ஸ்டாக்ஸ் லிட்டரலி ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப கொஸ்டின் என்னன்னா 2026ஓட செகண்ட் ஹாஃப்ல கோல்டு வாங்குறது ஸ்மார்ட் மூவா? இல்ல ஏஐ ஸ்டாக்ஸ் வாங்குறது பெட்டரா? இந்த வீடியோ முடியும் போது ஏஐ புல்ஸ் என்ன சொல்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எல்லாமே கிளியரா தெரிஞ்சிடும். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கோல்டு வர்சஸ் ஸ்டாக்ஸ் டிபேட் புதுசு கிடையாது. ஆனா இப்ப கோல்டு வர்சஸ் ஏஐ ஸ்டாக்ஸ்னு ஒரு நியூ பேட்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைடு சென்ட்ரல் பேங்க்ஸ் லிட்ரலி டன்ஸ் அண்ட் டன்ஸா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பிக் டெக் கம்பெனிஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த டீகேட்ல பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபேட் இதுதான். ஃபர்ஸ்ட் கோல்ட பத்தி பார்ப்போம். இந்த வருஷம் கோல்டு மல்டிபிள் டைம்ஸ் ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா ரீசன் சிம்பிள். வேர்ல்டு ஃபுல்லா அன்சர்டனிட்டி, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், கவர்மெண்ட் டெப்ட், இன்ஃபிளேஷன் கன்சர்ன்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலி சேஃபான அசெட்டை தான் தேடுவாங்க. அந்த சேஃப் அசெட்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல்டு தான். சரி, ஏஐ சைட்ல என்ன நடக்குது? சாட் ஜிபிடி லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஏஐ ரேஸ் லிட்ரலி எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. இப்ப ஏஐனா சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது. ஏஐ சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், ரோபோட்டிக்ஸ், ஏஐ ஏஜென்ட், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஹெல்த் கேர் ஏஐ எல்லாத்துலயும் ஏஐ யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், மெட்டா ஒவ்வொருத்தரும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்விடியா, பிராட்காம், ஏஎம்டி, மைக்ரான் இப்படி ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ்ல இருக்கு. நீங்க நெறைய பேர் என்ன கேட்கலாம். நீங்க கிரிப்டோ வாங்கு, ஏஐ வாங்குன்னு சொல்றீங்க. ஆனா, நான் இன்னும் இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கேன். இதுல எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது? கஷ்டம் தாங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா, நான் உங்க மொத்த சேவிங்ஸையும் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்கன்னு சொல்லல. ஸ்டார்ட் ஸ்மால். பிக் அ ஸ்டாக்க. ரிசர்ச் பண்ணுங்க. நல்ல கம்பெனியா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ரெகுலர் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வர இன்ட்ரெஸ்ட்டை விட ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இஃப் யூ இன்வெஸ்ட் இன் த ரைட் ஸ்டாக்ஸ். எவ்ரி மந்த் 500 to 1000 rupees மட்டும் போடுங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். வெளியில போய் சாப்பாட்டுக்கோ இல்ல க்ளோத்ஸ்க்கோ செலவு பண்றத ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க. சரி, இப்போ பேக் டு த சப்ஜெக்ட். கோல்ட் புல்ஸ் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது சென்ட்ரல் பேங்க்ஸ் கண்டினியூஸா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்? கோல்டுக்கு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் கிடையாது. பேப்பர் கரன்சி வேல்யூ குறையலாம். கவர்மெண்ட் டெப்ட் ஜாஸ்தி ஆகலாம். ஆனா கோல்டு பல ஆயிரம் வருஷமா ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா இருக்கு. அதனால அடுத்த சில வருஷங்களுக்கு கோல்டோட டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. ஏஐ புல்ஸ் என்ன சொல்றாங்க? I mean, there's an argument that companies that do AI and robotics and maybe space flight are going to be overwhelmingly all the value, almost all the value. So the output of goods and services from AI and robotics is so high that it will dwarf everything else. அவங்க சொல்றது இன்டர்நெட் ரெவல்யூஷன் எப்படி வேர்ல்டையே மாத்துச்சோ, ஏஐ அதை விட பெரிய ரெவல்யூஷன். இப்ப கம்பெனிஸ் ஸ்பெண்ட் பண்ற பில்லியன்ஸ் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ண போகுது. அதனால இது பிகினிங் மட்டும்தான். எக்ஸ்பர்ட்ஸ் கூட 2 கேம்ப்ஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்க. ஒரு குரூப் சொல்றது ஏஐ ஸ்பெண்டிங் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் க்ரோ ஆக பல வருஷம் இருக்கு அப்படின்னு. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ கம்பெனிஸ் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரெவென்யூ அதே ஸ்பீட்ல வரணும். இல்லன்னா வேல்யூவேஷன் கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கோல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் கண்டினியூ ஆயிட்டே இருந்தா குளோபல் அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆயிட்டே கோல்ட் டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏஐல இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வாட்ச் பண்ற கம்பெனிஸ். நம்பர் 1 என்விடியா ஏஐ ஜிபியூஸ்ல இன்னும் லீடர். மைக்ரோசாஃப்ட் அசூர் கோபைலட் என்டர்பிரைஸ் ஏஐல லீடர். அமேசான் ஏடபிள்யூஎஸ் ட்ரைனியம் சிப்ஸ் கிளவுட் ஏஐல லீடர். பிராட்காம் நெட்வொர்க்கிங் கஸ்டம் ஏஐ சிப்ஸ்ல லீடர். ஏஎம்டி ஏஐ ஆக்சலரேட்டர்ஸ். மைக்ரான் ஹை பேண்ட்வித் மெமரி ஏஐ சர்வர்ஸ்ல லீடர். ஆனா சம் ஆஃப் தீஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆல் அட் ஆல் டைம் ஹை அண்ட் வேல்யூவேஷன். பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தரவு அனாலிசிஸ் பண்ணுங்க. இந்த சேனல்ல ஐ ஹவ் ஆல்சோ டிஸ்கஸ் சம் ஆஃப் தீஸ் ஸ்டாக்ஸ். அந்த வீடியோஸையும் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். கோல்டு வாங்குறவங்க யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க? பிசிக்கல் கோல்டு, கோல்டு இடிஎஃப்,
சில பேரு கோல்டு மைனிங் கம்பெனிஸையும் வாங்குவாங்க. ஆனா, நெறைய லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்சூரன்ஸ் மாதிரி கோல்ட வச்சிருப்பாங்க. இப்ப இன்டர்நெட்ல நெறைய தியரீஸ் ஓடிட்டு இருக்கு. தியரி நம்பர் 1 ஏஐ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல புரொடக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோட் பண்ணும். ஸ்டாக்ஸ் இன்னும் டபுள், ட்ரிபிள் ஆகலாம். தியரி நம்பர் 2 ஏஐ ஸ்பெண்டிங் பபிள். கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் டெலிவர் பண்ணலன்னா ஸ்டாக் கரெக்ட் ஆகலாம். அப்ப இன்வெஸ்டர்ஸ் கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. தியரி நம்பர் 3 2மே வின் ஆகலாம். ஏஐ வெல்த் கிரியேட் பண்ணலாம். கோல்டு வெல்த்த புரொடெக்ட் பண்ணலாம். அப்படின்னா கோல்டு வாங்கலாமா? இல்ல ஏஐ வாங்கலாமா? என்னோட ஒப்பீனியன் இது கோல்டு வெர்சஸ் ஏஐ பேட்டில் இல்ல. கோல்டு வெல்த் புரொடெக்ஷனுக்காக, ஏஐ வெல்த் கிரியேஷனுக்காக. ரிஸ்க் டாலரேட் பண்ண முடிஞ்சா, லாங் டெர்ம் குரோத் வேணும்னா ஏஐ ஸ்டாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி வேணும்னா கோல்டு ஒரு நல்ல ஹெட்ஜ். அதனால பல ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த 2 அசெட்ஸ்லயும் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கோல்ட் டீமா? ஏஐ டீமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.